நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதில் இடைப்படுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் ஒரு இடத்துல நான் என்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு மீண்டுமாக என்னுடைய ஊருக்கு வருவதற்காக ஒரு ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தேன். ஒரு புறத்தில் ஒரு நல்ல ஒரு ஊழியம் செய்ததற்காக எனக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சியும் மனநிறைவோடும் நான் அந்த ரயில் நிலையத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று ஒரு 300-400 பெண் பிள்ளைகள் லேடிஸ் வந்தார்கள். பலவிதமான வயதை உடையவர்கள் எல்லாரும் வந்தார்கள். அந்த நடைமேடைக்கு வந்தார்கள். நான் இருக்கிற அந்த நடைமேடையில் இவர்கள் எல்லாரும் வந்து நின்றார்கள். இவர்கள் எல்லாரும் ஒரே விதமான ஆடை அணிந்திருந்தார்கள். அதை பார்க்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட புண்ணிய ஸ்தலத்திற்கு அவர்கள் எல்லாரும் போகிறார்கள் என்பது மாத்திரம் எனக்கு தெளிவாக தெரிந்தது. அவர்கள் எல்லாருடைய முகத்தையும் நான் பார்க்கிற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம், ஒரு ஒரு புத்துணர்வோடு அவர்கள் எதையோ சாதிக்கப் போவதைப் போல அவர்கள் புறப்பட்டு பிரயாணமாய் போய் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்தவுடனே என்னுடைய மனதிலே இருந்த மகிழ்ச்சி, அந்த மன நிறைவு எல்லாமே சற்று நேரத்திலே கடந்து போய்விட்டது. ஏனென்றால் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக, என்னுடைய ஊழியத்தின் மூலமாக அல்லது நம்முடைய ஊழியத்தின் மூலமாக என்ன மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டு வந்திருக்கிறோம், என்ன ஒரு தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம், என்ன விளைவுகளை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி நான் பார்த்த இந்த காட்சி என்னை அதிகமாய் சிந்திக்க வைத்தது. அப்பொழுது தான் நான் யோசித்து பார்த்தேன். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அநேக கிறிஸ்தவ ஊழியங்கள் உண்டு, ஊழியர்கள் இருக்கிறார்கள், பிரபலமான ஊழியர்கள் இருக்கிறார்கள். தொலைக்காட்சி பெட்டியில் மிகவும் பிரபலமாய் பேசக்கூடிய ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். சபைகள் இருக்கிறது, கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் இருக்கிறது. இன்னும் கிறிஸ்தவ பெயரிலே பலவிதமான இயக்கங்கள், கிறிஸ்தவ கல்லூரிகள், கிறிஸ்தவ பள்ளிகள், வேதாகம பயிற்சி பள்ளிகள் என்று அநேக விதமான இயக்கங்கள் நம்முடைய தேசத்தில் நாம் சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறதே. இவைகளெல்லாம் எந்த விதமான ஒரு மாற்றத்தை, எந்த விதமான தாக்கத்தை, எந்த விதமான முன்னேற்றத்தை இந்த தேசத்திற்குள்ளாக கொண்டு வந்தது என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது இந்த காலகட்டத்தில், குறிப்பாக புதிய வருஷத்தில் பிரவேசித்திருக்கக்கூடிய நாம் இதை சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த விதமான புண்ணிய ஸ்தலங்களை தேடி போகக்கூடிய கூட்டம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. சத்தியத்தை கையிலே வைத்திருக்கிற நாம், வேத வசனத்தை அறிந்திருக்கிற நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் எனக்கு இந்த வேத பகுதி ஞாபகத்திற்குள்ளாக கடந்து வந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக தம்முடைய சீசர்களை ஊழியத்திற்கென்று அனுப்புகிறார். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் இந்த சீசர்கள் அவரோடு இருந்தார்கள். அவருடைய பிரசங்கம், அவருடைய வாழ்க்கை, அவருடைய போதனைகள், அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் ஏறக்குறைய 3 ஆண்டுகள் அவரோடு இருந்து அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் முதல் முறையாக இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் அனுப்பப்படுகிற பொழுது அவர்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய அறிவுரைத்தான் நாம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமென்றால், தேவ ராஜ்யத்தின் மக்களிடம் தேவன் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறார். இவர்கள் உலகத்திற்குள்ளாக அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் அப்போஸ்தலர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஜனங்கள் மத்தியில் பேச இருக்கிறார்கள்.
ஆக இவர்கள் எந்த விதமான ஒரு சிந்தனையோடு, எந்த விதமான ஒரு நோக்கத்தோடு, எந்த விதமான நடைமுறை வாழ்க்கையோடு அவர்கள் இந்த சமுதாயத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்ற அறிவுரை தான் இந்த வேத பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு சொல்லுகிற ஒரு அறிவுரையை நான் இந்த பகுதியிலே பார்க்கிறேன். சரி, இந்த நாளின் செய்திக்காக நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நான் 14வது வசனங்கள் அல்லது 6வது வசனத்திலிருந்து 14 வசனங்கள் வரைக்குமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் கரத்தில் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் தயவு செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற அந்த ஒரு ஞானத்தோடு, அந்த ஒரு குறிக்கோளோடு, அந்த ஒரு சிந்தையோடு நாம் இந்த வருஷத்தை நாம் ஞானமாய் செலவு செய்வதற்கான வாய்ப்புண்டு. சரி, இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அறிவுரைகளை நான் ஒன்றன் பின் ஒன்றாக வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்புகிறார். அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். அப்படி புறப்பட்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிற அவர்களிடத்தில் 7வது வசனத்திலிருந்து அவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை தேவராஜ்யத்தின் எதிர்பார்ப்பாக நான் பார்க்கிறோம். அவர்கள் போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கிங்கள். முதலாவதாக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொன்ன அறிவுரை என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து போகிற பொழுது அவர்களிடத்திலே ஒரே ஒரு செய்தி தான் இருக்க வேண்டும். அது என்ன செய்தி? இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யம் மகிமையான ராஜ்யம், உண்மையான ராஜ்யம், ஒரு காலம் அழிவில்லாத ஒரு ராஜ்யம் இந்த பூமியிலே வர இருக்கிறது. அந்த ராஜ்யத்திற்கு இந்த உலகத்தினுடைய மக்கள் ஆயத்தமாக வேண்டும் என்ற செய்தியை இந்த அப்போஸ்தலர்கள் உலகத்திற்குள்ளாக அனுப்பப்படுகிற பொழுது அவர்கள் கடந்து சென்று சொல்ல வேண்டும். இது முதலாக அவர்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அறிவுரை, எதிர்பார்ப்பு என்று சொல்லலாம். தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் அவர்கள் என்ன செய்தாலும், என்ன பேசினாலும், அவர்கள் எப்படி நடந்து கொண்டாலும் அதனுடைய முடிவு எதுவாக காணப்பட வேண்டுமே என்றால் அது தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தினுடைய காரியத்தை அறிவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் முதலாக அவர் சொல்லுகிற காரியம். அடுத்து 2வதாய் பார்க்கிற பொழுது அங்கே 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் மட்டுமாக தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் எந்த விதமான காரியத்தை அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் அவர்கள் காண்பிக்க வேண்டும் என்பதை 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்குமாக இயேசு கிறிஸ்து சொல்வதை நான் பார்க்கிறேன். 8வது வசனம். வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். 9வது வசனம். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதில் பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். முதலாவது அவர்கள் என்ன செய்தியை சுமந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் பரப்ப வேண்டிய செய்தி, வெளிப்படுத்த வேண்டிய செய்தி, அது தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியதாக, பரலோக ராஜ்யத்தை பற்றியதாக மாத்திரமே இருக்க வேண்டும் என்று சொன்னார். 2வதாக இந்த செய்தியை சொல்லும்படியாக, வருகிற பரலோக ராஜ்யத்தை பிரசங்கிக்கும்படியாக, அறிவிக்கும்படியாக, பிரகடனப்படுத்தும்படியாக போகக்கூடிய இந்த தேவராஜ்யத்தின் பிரதிநிதிகள், அப்போஸ்தலர்கள் எதை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்வார்கள், எதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இந்த 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்குமாக அவர் சொல்லக்கூடிய காரியம்,
அதாவது இங்கே இவர்களை அனுப்புகிற பொழுது இயேசு கிறிஸ்து 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதனுடைய விளக்கம்தான் நாம் 8வது 9வது 10வது வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பற்றி பிரசங்கிக்கிற பொழுது, அறிவிக்கிற பொழுது, அந்த ராஜ்யத்தினுடைய தன்மை வல்லமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வியாதியுள்ளவர்களுக்கு சுகம் கொடுங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். அது ஒரு புறம். மற்றொரு புறத்தில் 9, 10 வசனத்தில் அவர்கள் பரலோக ராஜ்யம், தேவராஜ்யத்தின் பிரதிநிதிகள் ஆகினாலே அவர்கள் நம்பிக்கை வருகிற ராஜ்யத்தின் மீது இருக்க வேண்டும். அவர்களுடைய கண்கள் வருகிற தேவனுடைய ராஜ்யத்தின் மீது இருக்க வேண்டும். அவர்கள் விசுவாசம் அவர்களை அனுப்பின தேவன் மீது இருக்க வேண்டும். அதை அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் நம்பிக்கை, அவர்கள் விசுவாசம் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தன்மையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உலக மக்களைப் போல அவர்கள் பொருளாசை உடையவர்களாக, பொன்னாசை உடையவர்களாக, பொருள்களை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக, அல்லது நாளை தினத்தை குறித்து அல்லது வரும் காலத்தை குறித்து கவலைப்படக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களுடைய தேவைகள் அவர்களை அனுப்புகிற தேவனால் சந்திக்கப்பட முடியும், சந்திக்கப்பட வேண்டும். அதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அவர்களை அனுப்பின தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஒன்று. இரண்டாவதாக, வருகிற தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரிய ராஜ்யம் அல்ல. இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறவர்களுக்கு பொன்னும் பொருளும் பதவியும் அதிகாரமும் தேவையாக இருக்கிறபடினால அவர்கள் மிகுந்த பொருளாசையுடையவர்களாக இருக்கிறார்கள். அது நிமித்தமாக அநேக விதமான சீர்கேடுகளை நாம் பார்க்கிறோம். பொருளாசையினாலே, பொன்னாசையினாலே, மண்ணாசையினாலே, பலவிதமான ஆசைகளினாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக பிரகாரமான மக்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பொன்னையும் பொருளையும் பல தலைமுறைக்கென்று சேர்த்து வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது இது எந்த நேரத்திலும் அவர்களை விட்டு கடந்து போகலாம் என்று சொல்லி, இது நிலை இல்லாதது என்று சொல்லி, இது நிரந்தரம் இல்லாதது என்று சொல்லி. இந்த செய்தியை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பொழுது எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவருடைய வீட்டிலே ஒரு துக்கமான சம்பவம். எனவே இந்த காலையில் ஃபோன் பண்ணி அவரோடு பேசினேன். ஒருவர் இன்று காலையில் திடீரென்று இறந்து போனார், மாரடைப்பில் இறந்து போனார். நான் அந்த துக்க செய்தியை அவரோடு விசாரிக்கிற பொழுது அவரிடத்தில் கேட்டேன், ஐயா இது எப்படி நடந்தது என்று சொல்லி. அதற்கு அவர் சொன்ன பொழுது, காலையில் வழக்கம் போல் எழுந்திருந்தார், காலையில் டாய்லெட்டெல்லாம் போயிட்டு வந்தார், வந்து படுத்தார். வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அவர் உறங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி சொல்லி நினச்சாங்க. வழக்கமாக 7 மணிக்கு எந்திரிக்கிறவர் இன்றைக்கி எந்திரிக்கலை. சரி, ஒருவேளை மிகவும் சோர்வாக இருக்கிறபடினால இன்னும் தூங்கி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நினச்சாங்க. ஒரு 8 மணி 9 மணி போல் அவர்களுக்கு சற்று சந்தேகம் வந்தபடினால பக்கத்தில் போய் பார்த்தாங்க. பயிற்சி மூச்சு இல்லை. ஆம்புலன்ஸ் வர சொன்னாங்க. பரிசோதித்து பார்த்தாங்க. ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் வந்து பார்த்துவிட்டு அவர் அதிகாலையில் இறந்திருக்க வேண்டும், எப்படியோ அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை அவர்கள் உறுதிப்படுத்தி விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஐயா நேற்று வரைக்கும் ஓடி ஆடி வேலைகளை செய்து கொண்டிருந்தார். எந்த விதமான அறிகுறி கிடையாது, எந்த விதமான பெரிய வியாதியோ பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆனால் எதிர்பாராத விதத்தில் திடீரென்று மரணம். இன்றைக்கு நிச்சயமற்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே வருகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ராஜ்யத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருப்பார்கள், சுகமாக இருப்பார்கள். அந்த சுகத்தை அவர் அனுபவிப்பார்கள்.
அந்த ராஜ்யம் மறுபடியும் பிறந்தவர்களுக்கு சொந்தமானது என்று வேத வசனம் போதிப்பதை ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். இதை இதை பல தீர்க்க தரிசனங்கள் புத்தகத்தின் மூலமாக நாம் உறுதிப்படுத்த முடியும். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். தானியேல் நேபுகாத்நேச்சார் கண்ட கனவுக்கு வியாக்கியானம் சொல்கிற பொழுது கடைசியாய் ஒரு வார்த்தை சொன்னான். கையால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று நீர் பார்த்த அந்த சிலையினுடைய பாதத்தை மோதும், சிலையை நொறுக்கும், சிலையை நொறுக்கி அந்த சிலை இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். ஆனால் பூமியில் விழுந்த இந்த கல்லோ நாளுக்கு நாள் அது பெரிதாகி இந்த பூமியை நிரப்பும் என்று தானியேல் நேபுகாத்நேச்சாருக்கு வியாக்கியானம் சொன்னான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை, அதே போல பாபிலோனிய பேரரசு, மேதிய பாரசீக பேரரசு, கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு, பின்பு ரோம பேரரசின் சிதறுதலினாலே உண்டான ராஜ்யங்கள் தான் இன்றைக்கு நாம் பூமியிலே பார்க்கக்கூடிய பல ராஜ்யங்கள். இந்த ராஜ்யங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த கையால் பெயர்க்கப்படாத அந்த கல், மூளைக்கல், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவருடைய ராஜ்யத்தை அவர் ஸ்தாபிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. இதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்தவர்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நாம் எப்படி பொன்னாசைக்காக, பொருளாசைக்காக, பல ஆண்டுகளுக்கு சேர்த்து வைப்பதற்காக பொன்னையும் வெள்ளியையும் நாம் எப்படி சேர்த்து வைக்க முடியும்? இது சேர்த்து வைப்பதற்கான காலம் அல்லவே. ஒருவேளை நான் சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்புண்டு. அதற்காக நாம் நாளைய தினத்தை குறித்து திட்டமிடக்கூடாதா? நாளைய தினத்தை குறித்து நாம் யோசிக்கக்கூடாதா? நாம் சேர்த்து வைக்கக்கூடாதா என்றெல்லாம் கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் நாளைய தினத்திற்கு திட்டமிடக்கூடாது, சேர்த்து வைக்கக்கூடாது என்று சொல்லி நான் சொல்லவில்லை. மாறாக சொத்துக்களை குவித்து வைப்பது, பல தலைமுறைக்கென்று சொத்துக்களை குவித்து வைப்பது, தவறான வழியிலே சம்பாதிப்பது, மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிப்பது, உண்மையில்லாத வழியிலே சம்பாதிப்பது, அநியாயமாய் சம்பாதிப்பது, எப்படியாவது பொருள் சம்பாதித்து தீர வேண்டும் என்ற நோக்கத்தோடு உலக மக்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தெரியாத மக்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வருகிறது என்பதை அறிந்த தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் அதற்கு பின்னாடி போகக்கூடாது. அதை தங்களுடைய வாழ்க்கையில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் தேவராஜ்யத்தினுடைய பிள்ளைகள் தேவனால் சந்திக்கப்பட முடியும். தேவன் அதை சந்திப்பார், தேவன் அதற்காக திட்டமிடுவார் என்பதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் அவர்களிடத்தில் வழிக்காக பையையாவது, அங்கியாவது, பாதரட்சியாவது, தடியையாவது எதையும் நீங்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். ஆக இந்த 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்குமாக தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை எப்படியாக வாழ வேண்டும், எப்படியாக அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இங்கே இந்த 8, 9, 10, 11 வசனத்திலே சொன்னார். பின்பு 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்குமாக பார்க்கிற பொழுது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும்போது அதை வாழ்த்துங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும்போது அதை வாழ்த்துங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் சாபத்தை சுமந்து கொண்டு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தார்கள், சபிக்கப்பட்டார்கள், ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கிறது. அதன் நிமித்தமாகத்தான் அனுதினமும் நாம் மரணங்களை கேள்விப்படுகிறோம். சடுதியான மரணங்கள், அழிவுகள், வன்முறைகள், இயற்கையின் சீற்றங்கள், இன்னும் அநேக ஒழுக்கமற்ற காரியங்களை பார்க்கிறோம். இப்பொழுது இருக்கக்கூடிய உலகத்தில் எந்த நேரம் எந்த நாட்டிற்கும் யுத்தம் வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எந்த நேரத்தில் விலைவாசி உயரும், எப்படி
உச்சக்கட்டத்துக்கு அடையும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. என்னென்ன யுத்தங்கள்லாம் வரும், என்னென்ன சீர்கேடுகள் வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எல்லா இடங்களிலும் வன்முறைகளும் கலவரங்களும் நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயத்தை வாழ்த்தும்படியாக, அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கும்படியாக, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் அனுப்பப்படுகிறார்கள். இதை அவர்கள் மறவாது இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நீங்கள் எந்த வீட்டிற்குள்ளாக போனாலும் அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். 12வது வசனத்தில், 11வது வசனத்தில், 12வது வசனத்தில், பின்பு 13வது வசனத்தில், அந்த வீடு பாத்திரமாயிருந்தாள், நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடுவது, அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கடவுது. சரி, இந்த இடத்துல ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது உண்மை என்னவென்றால், தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் மற்றவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, தேவராஜ்யத்தின் பிள்ளைகள், உலகத்திற்குள்ளாக வாழக்கூடிய பிள்ளைகள், அனுப்பப்படுகிற பிள்ளைகள், சபையின் மக்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை அறிந்தவர்கள், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக மக்களுக்கு சமாதானத்துக்கான வழியை அவர்கள் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சமாதானத்துக்கான வழியை அவர்கள் காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் 13வது வசனத்திலே சொல்லுகிறார். அதைத்தான் 13வது வசனத்திலே சொல்லுகிறார். நீங்கள் சமாதானம் என்று சொல்லுங்கள். எந்த வீட்டிற்குள்ளாக பிரவேசித்தாலும் அந்த வீட்டை வாழ்த்துங்கள். அந்த வீட்டிற்கு சமாதானம் வரக்கடவுது என்று சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த வார்த்தை அதிகமாய் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. அதே நேரத்தில் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இதை குறித்து யோசிப்பதற்கு மறந்து போயிருக்கிறார்கள். அவர் ஜெபம் பண்ணினால் என் வீடு ஆசீர்வதிக்கப்படும், இவர் என் வீட்டிலே கால் வைத்தால் என்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், அவர் ஜெபித்தால் அவருடைய சபைக்கு போனாள், இவர் ஜெபித்தாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நான் சமாதானத்துக்கு பாத்திரவானாய் தகுதியுடையவனாய் இருப்பேனே என்றால் என்னுடைய வீடு சமாதானத்துக்கு பாத்திரமானதாக தகுதியுடையதாக இருக்குமே என்றால், அப்படி என்றால் நான் நீதியுள்ள மனிதனாக, நேர்மையுள்ள மனிதனாக, கடவுளுக்கு பயப்படக்கூடிய மனிதனாக, உண்மையுள்ள மனிதனாக, பரிசுத்தமுள்ள மனிதனாக இருப்பேனே என்றால், தேவ பிள்ளைகள், தேவனுடைய பிரதிநிதிகள் என்னுடைய வீட்டிற்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள், சமாதானமான வாழ்த்துக்கள், நன்மையான வாழ்த்துக்கள் என்னுடைய வீட்டிற்குள்ளாக, என்னுடைய பிள்ளைகளுக்குள்ளாக, எனக்குள்ளாக கடந்து வரும். ஒருவேளை நானும் என் வீட்டாரும் நாங்கள் அநீதியுடையவர்களாக, துன்மார்க்கர்களாக, கர்த்தருக்கு பயப்படாதவர்களாக, தேவனை உதாசீனப்படுத்துகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணாதவர்களாக, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக நானும் என் வீட்டாரும் நாங்களும் இருப்போம் என்றால், யார் எங்களை ஆசீர்வதித்தாலும் சரி, யார் எங்களுக்கு சமாதானமான வாழ்த்துக்களை சொன்னாலும் சரி, அது எங்களுக்கு நிலைத்திராது. இந்த உண்மை இன்றைக்கு அநேகருக்கு கசப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற உங்களில் எத்தனை பேருக்கு இது பிரியமாக இருக்கிறது, கசப்பாக இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, புதிய வருஷத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக, அதனுடைய சத்துவத்திற்குள்ளாக, அதனுடைய உண்மைக்குள்ளாக நாம் அதிகமாய் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, யார் எனக்கு என்னுடைய வீட்டிற்கு வாழ்த்துதல் சொன்னாலும் சரி, என்னை வாழ்த்தினாலும் சரி, எங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான வார்த்தைகளை எங்களுக்கு சொன்னாலும் சரி, அதற்கு தகுதி உடையவர்களாக நாங்கள் இருந்தால்தான் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வரும், அந்த சமாதானம் எங்களுக்கு வரும். இல்லை என்றால் அதற்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி அது எங்களை விட்டு கடந்து போகும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். 14வது வசனத்தில் கடைசியாக,
எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், என்னுடைய வார்த்தையை ஊழியக்காரனாக நான் சொல்கிற எல்லா வார்த்தையும் எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு என்னிடத்தில் இருக்கக்கூடாது. எல்லாரும் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு என்னிடத்தில் இருக்கக்கூடாது. நான் பேசுவது கர்த்தருடைய வார்த்தையா? கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் எல்லா மனிதனுக்குள்ளாக தேவன் அவர்களை படைக்கிற பொழுது சுயாதீனம் கொடுத்திருக்கிறபடினால, சுயமாய் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறபடினால, ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் அவர்களிடத்தில் இருக்கிறது. இன்றைக்கு அநேகரை நாம் தவறாக கட்டாயப்படுத்துகிறோம். யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. இந்த மதமாற்ற தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம் என்று பேசப்படுகிற பொழுதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன். மதம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை. அவர்கள் விசுவாசம் அது, அவர்கள் நம்பிக்கை அது. அதை யாராலும் மாற்ற முடியாது, யாரும் கட்டாயப்படுத்த முடியாது, யாரும் அவர்களை வஞ்சிக்க முடியாது, மயக்க முடியாது. என்னை யாரும் மயக்க முடியாது. நான் சுயாதீனமுடைய மனிதன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இந்த உண்மையை அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இந்த உண்மையை அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அனுப்புகிற பொழுது இந்த காரியங்களை சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மீண்டும் ஒரு விஷயம், அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் பார்த்த காட்சியை பற்றி இங்கே சொல்லி என்னுடைய செய்தியை நினைப்பூட்ட விரும்புகிறேன். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அநேக திருச்சபைகள் நாங்கள் வளர்ந்து விட்டோம். 3 ஆராதனை நடத்துகிறோம், 4 ஆராதனை நடத்துகிறோம். ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் எந்த அளவுக்கு கர்த்தருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்திற்கு அது பலன் அளிக்கக்கூடியதாக, ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக, ஒரு தாக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக எந்த அளவிற்கு நம்முடைய ஊழியங்கள் இருக்கிறது என்பதை இந்த வருஷத்திலாவது நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இயக்கமாக, சபையாக, ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனமாக, பள்ளியாக, கிறிஸ்தவ கல்லூரியாக, வேதாகம பள்ளியாக, எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஊழியத்தினுடைய விளைவாக தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்திற்கு அது எந்த அளவிற்கு பங்களிக்கக்கூடியதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு மக்களை அழைத்து வரக்கூடிய ஒரு ஊழியமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கை, தேவராஜ்யத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை எதை வெளிப்படுத்துகிறது? நாம் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகள், வருகிற தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறதா? அல்லது உலக மக்களைப் போல, அரசியல்வாதிகளைப் போல நாமும் தவறான வழியில் பொன்னாசையோடு, பொருளாசையோடு, மண்ணாசையோடு, உலக பிரகாரமான பொருளுக்காக, ஆசைகளுக்காக நாமும் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த உலகம் அதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. தேவனை அறியாத பிள்ளைகள் அதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். யாரை ஏமாற்றலாம், எப்படி ஏமாற்றலாம், எப்படி பொருள் சம்பாதிக்கலாம், எப்படி இந்த உலகத்தில் பெரிய மனிதனாக என்னை காண்பிக்கலாம் என்பதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய அன்றாட வாழ்க்கை என்ன செய்தியை இந்த உலகத்திற்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்துகிறது? இரண்டாவதாக நாம் சிந்திக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கை எந்த விதமான ஒரு முன்மாதிரியாக உலக மக்களுக்கு இருக்கிறது என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக என்னுடைய செய்தி, மை மெசேஜ். இரண்டாவதாக என்னுடைய வாழ்க்கை, மை மேனிஃபெஸ்டேஷன். மூன்றாவதாக என்னுடைய மாதிரி, மை மாடல். இந்த மூன்றும் தேவனுடைய ராஜ்யத்தையும், வருகிற பரலோக ராஜ்யத்தையும், அந்த ராஜ்யத்தின்
ராஜாவாக இந்த பூமியிலே வர இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அது பிரதிபலிக்கக்கூடியதாக, வெளிப்படுத்தக்கூடியதாக உலக மக்களுக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இதை அறியாதபடி எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அவர்களுக்காக நாம் என்ன செய்ய இருக்கிறோம்? அவர்களை எப்படி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக நாம் அழைத்து கொண்டு வர முடியும்? எப்படி அவர்களை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக அழைத்து கொண்டு வர முடியும்? பரலோக ராஜ்யம் இலவசமாய் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை காண்பிக்கக்கூடிய பொறுப்பில் அனுப்பப்பட்டவர்கள் அப்போஸ்தலர்கள். இன்றைக்கு நாமும் அவர்களுடைய கால் சுவடுகளை பின்பற்றும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்படி என்று சொன்னால், எனக்கு இந்த பூமியிலே கொடுத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, தாளந்துகள் உண்டு, திறமைகள் உண்டு. அது தேவனுடைய ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை பிரகடனப்படுத்துவதற்காக, கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டது. அது வியாபாரத்திற்காக அல்ல. அது வியாபாரத்திற்காக அல்ல. யோசித்து பார்ப்போம். தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி என்று அருமையான ஒரு பாடலை நாம் பாடுகிறோம். கிறிஸ்து சீக்கிரமாய் வர இருக்கிறார். அந்த ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நாம் என்ன செய்தியை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறோம்? என்ன மாதிரியை நாம் உலகத்துக்கு காண்பிக்கிறோம்? எந்த விதமான ஒரு வாழ்க்கை நடைமுறையை இந்த உலக மக்கள் நம்மிடத்தில் இருந்து பார்க்கிறார்கள் என்பதை நாம் உற்று பார்த்து நம்முடைய வாழ்க்கையை இந்த புதிய ஆண்டில் புதுப்பித்து கொண்டு அந்த ராஜ்யத்திற்காக பாடுபடுவோம், உழைப்போம். கர்த்தருடைய வருகையில் அவரை மகிழ்ச்சியாய் சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். கர்த்ததாமே இந்த வார்த்தையை கொண்டு, வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. தொடர்ந்து எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எத்தனை